வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பக்கெட் அண்ட் வேக்ஸ் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரின் எல்லர் மோரியார்ட்டி. இந்த பேர் சொன்னோன்னே அவங்க டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் அவங்க கேரக்டர் சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ வேறு எந்த கேரக்டரும் இல்லைங்க, த பாய்ஸ் சீரீஸில் ஸ்டார்லைட் அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணவங்க தான் எரின். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க எப்படி ஆக்டிங்குள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு 11 வயசில் இருக்கும்போதே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்டிங்கில் அவங்க எந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்காங்கன்னா, அவங்க ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கே போக மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால், காலேஜ் போனால் நான் ஆக்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, என்னோடய கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு டிவைட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாண்டட் டு பர்சியூ ஹர் கரியர் இன் ஆக்டிங். ஸோ வந்துட்டு காலேஜ் போகாமல் டிரெக்டாக அதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க இறங்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜேர்னி வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக் கிடையாது. இட் வாஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைட் ஃபார் ஹர். அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க தான். பட் அதெல்லாம் தாண்டி அவங்க நிறைய மூவிஸ், நிறைய சீரீஸ் இதெல்லாம் நடித்து எந்த அளவுக்கு அவங்க சக்சீட் ஆனாங்க அப்படின்னா, அண்டர் 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேயே வந்துட்டு ஷீ வாஸ் நேம்ட் அஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்துட்டு ரொம்ப நாள் அவங்களுக்கு நீடிக்கல. ஏன்னா அந்த இயர், அதாவது 2014 அவங்களுக்கு இந்த அவார்டு கிடச்சது, அவார்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பட்டம் அவங்களுக்கு கிடச்சதுன்னு சொல்லலாம். அது ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதே இயர் அவங்க ஊயிஜான்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன தெரிய வந்தது அப்படின்னா, அவங்க நடித்த சீனெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆக்ட்ரஸை வச்சு ரீஷூட் பண்ணி அந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு யாருக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி வலிக்கும் இல்லைங்க. அவங்க வந்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதுக்குன்னு அவ்வளோ டெடிகேட் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு அந்த ஒரு கேரக்டராகவே மாறி அவங்க வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு அவங்களவே ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேரக்டரில் இன்னொரு பர்சன் போட்டாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு சேடான விஷயம். பட் அவங்க அதை வந்துட்டு சேடாக எடுத்துக்காமல், இல்லாட்டி அதை நினச்சி வந்துட்டு அவங்க சோர்ந்து போகாமல் அவங்க கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க கம்பேக் எப்படி கொடுத்தாங்கன்னா, 2014 தானே இந்த ஊயிஜா படம் இஷ்யூ நடந்துச்சு. 2015, அதாவது நெக்ஸ்ட் இயர்லேயே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஜெசிகா ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அதில் அவங்க ப்ளே பண்ண கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த கேரக்டர் பேர் தான் ஹோப். ஸோ அதிலேருந்து அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ரொம்ப என்ன சொல்கிறது, சக்ஸஸ்னால் ரீச் ஆகணும் அப்படின்னு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு இந்தியன் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு அவங்க நல்லா தெரிய வர ஆரம்பித்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் இருக்கார்ல, அவரு கூட ஒரு படம் அவங்க நடிச்சிருக்காங்க, த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர். ஸோ அந்த படத்தில் தனுஷ் சாரோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க அந்த கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்பாங்கங்க. அண்ட் அவங்க கேரக்டர் பேர் மேரி. ஸோ அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க. அண்ட் தனுஷ் சாருக்கும் எரினுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. வாவ், இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு. பட் அந்த படத்தில் வந்துட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியே காட்டிட்டாங்க, கண்டிப்பாக எதுவும் நடக்கும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஆரம்பிச்சு, ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் வேல்யூ அண்ட் ஃபேம் எல்லாம் வச்சுட்டு தான் அவங்களுக்கு த பாய்ஸ் சீரீஸில் வந்துட்டு ஸ்டார்லைட் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா, எல்லா ஹியூமன் இண்டிவிஜுவலும் மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டிங் லைஃப், அவங்களோட லவ் லைஃப், அவங்க பர்சனல் லைஃப் பற்றி எல்லாருக்குமே வந்துட்டு, அதாவது அவங்க ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களோட ஹேட்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க யாரு கூடடா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா இவங்க வந்துட்டு ஷீ இஸ் நாட் மேரீட் அப்படின்னு தெரிய வருது. ஷீ இஸ் ஸ்டில் சிங்கிள். அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க கூட நடித்த எல்லாருக்கூடையும் இவங்க வந்துட்டு டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரூமர் தான் பரவிருக்கே தவிர, நிறைய பேர் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கங்கிற விஷயம் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து அவங்க கேரக்டர் பற்றி குவெஸ்டின் பண்ணக்கூடாது. ஆனால் இதை வந்துட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க குவெஸ்டின் பண்ண ஆரம்பித்து அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் தாண்டியுமே ஷீ வாஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஹர் கரியர். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகிடுதுன்னா, அவங்களோட இந்த பர்டிகுலர் கேரக்டர், அதாவது ஸ்டார்லைட் கேரக்டரை வச்சு
இவங்களோட பர்சனல் கேரக்டரை ரொம்ப அசாசினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் தி ஃபீமேல் ஹோஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு இவங்கள வந்து வேர்பலி ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க ஃபேஸ் வந்துட்டு இவ்வளோ யங்காக தெரியுது. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தான். பட் இது கூடவே சேர்ந்து அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்க கேரக்டர், அதாவது ஸ்டார்லைட் பற்றின கேரக்டரை வச்சு ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணி பேச பேச இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு டிப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மட்டுமே அவங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது தான். பட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸோட நம்பர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு ஜான் 2024 என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க இன்ஸ்டாகிராமை விட்டு போகிறேன், நான் என்னோடய இன்ஸ்டாவை டிலீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க டிலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போனாலுமே அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்கள விடவே இல்லைங்க. அவங்க பின்தொடர்ந்து வந்துச்சு தான். ஆனால் இந்த வாட்டி அவங்களோட ஃபேன்ஸ் சும்மா இல்லை. அவங்க இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, பரவாயில்ல ரென், வி ஆர் தேர் ஃபார் யூ, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லோரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் மனசில் எடுத்துக்காமல் நீங்கள் திருப்பி இன்ஸ்டாகிராம் வாங்க, எங்களுக்கு ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் அவங்களோட ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகி, பட் இட் டிட் டேக் ஹர் சம் டைம். அவங்க கொஞ்ச நாள் கழித்து தான் திருப்பி இன்ஸ்டாகிராம் வந்தாங்க. வந்தோடனே அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் அவங்க ஃபேன்ஸுக்கு அவங்க தேங்க் பண்ணாங்க. ஸோ அந்த தேங்க்ஃபுல்னஸ், அந்த கிராட்டிடியூட் கண்டிப்பாக இருக்கணும் யாருக்காக இருந்தாலும். அது ஒரு பேசிக் ஹியூமன் குவாலிட்டி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யாருமே கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. பட் நம்மளாக அதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. ஸோ இது ஒன் ஆஃப் த லேர்னிங்ஸ் ஃப்ரம் ஹர். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க த பாய்ஸ் அந்த சீரீஸே அவங்க குவிட் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லைட்டோட கேரக்டரும் இவங்களோட, அதாவது எரினோட பர்சனல் கேரக்டரும் ரெசனேட் ஆகலை. இட்ஸ் நாட் மை கேரக்டர், நான் ரியல் லைஃப்பில் இப்படி இருக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸ்லாம் அவங்கள்ட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் அந்த அது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஸோ நீங்கள் அந்த கேரக்டரே கிடையாது தான். பட் யூ ஆர் பிளேயிங் தட் கேரக்டர். ஸோ நீங்கள் அதை உங்கள் பர்சனல் லைஃபோட இல்லாட்டி உங்கள் பர்சனல் கேரக்டரோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் சிமிலர் கிடையாது அப்படின்லாம் அவங்க உட்காந்து கமெண்ட்ஸ் அண்ட் விஷஸ்ன்னு சொல்ல முடியாது, கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு மெசேஜஸ்லாம் போட்டிருக்காங்க, ட்வீட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிதல் வந்திருக்கு. ஓகே, இவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஜஸ்ட் பிகாஸ் என்னோட பர்சனல் கேரக்டரோட நான் நடிக்கிற கேரக்டர் ரெசனேட் ஆகலைங்கிறதுக்காக ஐ கேனாட் குவிட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஐம் ரிசீவிங் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு, ஓகே நான் குவிட் பண்ணல, நான் ஸ்டார்லைட்டாகவே ஒர்க் பண்ணுறேன், லைக் நான் நடிக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்ட ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சீரீஸ், அதாவது த பாய்ஸோட செகண்ட் சீசன் ப்ரீமியர் அப்போது நெவர் ட்ரூலி வேனிஷ் அப்படின்னு ஒரு பாட்டு வெளிவந்துச்சு. அண்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் நான் சொன்னேன்ல, அது வேற ஒன்றும் இல்லை, இவங்க அந்த பாட்டை ஃபுல்லாக பாடியிருக்காங்க. ஸோ இவங்க ஆக்டிங் மட்டும் இல்லை, சிங்கிங்கும் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அண்ட் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க. இட் டிடன்ட் லுக் லைக் யூனோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாடுற மாதிரி தெரியல. அவங்க அவ்வளோ ஸ்கில்டாக இல்லாட்டி நல்ல ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்த ஒரு சிங்கர் மாதிரி பாடியிருந்தாங்க. வேறு லெவலில் அவங்க அந்த பர்டிகுலர் சாங்காக இருக்கட்டும், அந்த சீரீஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க இதுக்கு முன்னாடி நடித்த மூவிஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலகெண்ட்டாக அவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க லைஃப்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது தான். பட் அவங்க அதெல்லாம் கண்டுக்காமல், லைக் யூனோ ஒரு பொண்ணுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லைஃப்பில் கேட்கக்கூடாத விஷயங்கள்னு நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க அவங்க லைஃப்பில் கேட்டிருக்காங்க. லைக் இவங்க ஒர்க் பண்ண எல்லா கோஸ்டார் கூடயும் இவங்க ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க அப்படின்னு ரூமர்ஸ்லாம் பரவியும், நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்க, அது அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோங்க, அது அவங்க இஷ்டம், அவங்க பாடி, இட்ஸ் ஹர் சாய்ஸ். அவங்களுக்கு வேணும்னா அவங்க பண்ணிக்க போகிறாங்க, வேணான்னா பண்ணிக்க மாட்டாங்க. பட் அதை பின் பாயிண்ட் பண்ணி நெகட்டிவாக பேசுகிறது ரொம்ப தப்பு. ஸோ அது ஒரு பர்சனை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதையுமே தாண்டி அவங்க அவங்க கரியரில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அடி விழும்போதும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல் கம்பேக் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.